சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். நல்ல கையதட்டி. சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறை சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை. முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க, சொல்லுங்க. சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சொல்லுங்க. சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு உண்டானது, உரித்தானது, உண்டானது, உரித்தானது. சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறை சாத்தானுக்கு உங்களுக்கு சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறை வெற்றியை சுதந்தரிப்போம். ஆமென், 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 ஆமென். தீமோத்தேயு பாஸ்டர் எவ்வளோ நேர்த்தியா சொன்னாங்கல்ல. ஆமானே, நீ செய்த தூக்கு மரத்தை தான் நீ பார்ப்ப, ஆனா கர்த்தர் தான் அதுல யார போடணும்னு பார்ப்பாரா. கைய தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல, கைய தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல். பார்வோன் அந்த இடத்தை விட்டு கிளம்புனதற்கு காரணமே, உட்கார்ந்துக்கோங்க, உட்கார்ந்துக்கோங்க, உட்கார்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா. பார்வோன் அந்த இடத்தை விட்டு இஸ்ரவேலர்களை துரத்தணும்னு முடிவு பண்ணதற்கு காரணமே அவன் பார்த்த சமுத்திரம். சொல்லுங்க. பிசாசு பார்த்த என் பிரச்சனை, சத்துருவுக்கு தெரிந்த என் நிலைமை, சத்துருவுக்கு தெரிந்த என்னுடைய பின்னணியம், சத்துருவுக்கு தெரிந்த என்னுடைய வீக்னஸ், சத்துருவுக்கு தெரிந்த என்னுடைய பிரச்சனை, சத்துருவுக்கு தெரிந்த என்னுடைய ப்ராப்ளம், சத்துருவுக்கு தெரிந்த என்னுடைய இதெல்லாம் அவன் பார்க்கிறது தாங்க. அதத்தான் ஆமான் தூக்கு மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். தேவ மனுஷன் எவ்வளவு சரியா சொன்னார் தெரியுமா? அவன் பார்த்தது மரம், கர்த்தர் பார்த்தது அந்த மரம் யாருக்குன்னு பார்ப்பாரு. ஆமென். அந்த மரம் யாருக்குன்னு பார்ப்பாரு. பார்வோன் சமுத்திரத்தை பார்த்தா, ஆனா கர்த்தர் தான் அந்த சமுத்திரத்துக்குள்ள யாரை மூடணும்னு பார்த்தாரு. ஆமென். தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரம், இந்த நாள் ஆவியானவர் என் உள்ளத்துல போட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ அக்கினிக்கு தப்பின கொல்லிங்கிற, தப்புவிக்கப்பட்ட கொல்லி நீ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ யாரு தெரியுமா? நீ யாரு தெரியுமா? தீக்குள்ள போனவதா, தீக்குள்ள போனவதா, எரிய ஆரம்பிச்சவதா, பிரச்சனையில மாட்டினவதா, வாய் முழுவதும் வேதனையினால பேசப்பட்டவதா, காயப்பட்டவதா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவளோ தப்புவிக்கப்பட்ட கொல்லி. தீக்குள்ள இருந்த ஒன்ன கைய பிடிச்சு வெளியே கொண்டு வந்து மீண்டும் நிப்பாட்டி. இத கர்த்தர் யாருக்கிட்ட சொல்றாரு தெரியுமா? வாசிங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யாருக்கு காண்பிக்கிறார்னா சகரியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய, நல்ல கவனிங்க, சாத்தான் அவனுக்கு விரோதமாய் கையெழுத்து போட, சாத்தான் அவனுக்கு விரோதமாய் சில குற்றப்பத்திரிகைகளை எழுத அவன் வலது பக்கத்திலே நின்றான். எங்க நிக்கிறான்? வலது பக்கத்தில். என்ன நம்ம நினைக்கிற, ஆண்டவரே நீங்க வலது பக்கத்துல நில்லுங்கப்பா,
ஏன்னா எபேசியர்ல சொல்றாரு, அவர் நம்முடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவருடனே கூட உட்கார பண்ணி இருக்கிறார். அவருடனே கூட உட்கார பண்ணி இருக்கிறார்னா பிதாவுக்கு வலது பாரிசத்துல தான் இயேசுவினுடைய இடம். அந்த இடத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, இந்த பிசாசு என்ன நினைக்கிறான்னா, நான் இவன் பக்கத்துல வலது பக்கத்துல உட்காருவேன்னு நினைக்கிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அவன் எவ்வளவு உங்க வாழ்க்கையில உரிமை எடுக்க விரும்புறான் என்பதை இதுல காண்பிக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ருஹாஷ்யாம் தலகா. உரிமை பாராட்ட இடம் கொடுத்துறாதீங்க. Never ever give space for Satan to have an influence upon you. உங்க மேல அதிகாரத்தையும் உரிமையை எடுப்பதற்கு நீங்க சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. உரிமையா வருவான், உரிமையா வருவான். யோபு 1:6 வாசிங்க பார்க்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, யார் நிக்கிறாங்கன்னா தேவபுத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இது எவ்வளவு உரிமை பாத்தீங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தலைக்கு மேல வந்து உட்கார காக்காவை என்ன பண்ணிடணும், துரத்திரணும். பாவம் பறவை வந்து உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு கூடு கட்டும். ஐயோ பாவம் கூடு கட்டி இருக்கு, என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்குது, வெயிலுக்கு நிழலா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டை போடும். அது முட்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களை விடுமா? குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை தொட முடியுமா? உங்களை கொட்டியே உங்க தலையை ஓபன் பண்ணிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு நாய் வளர்த்தோம். 19 வருஷம் எங்க கூட இருந்துச்சு. நாய்கள் எல்லாம் அதிகபட்சம் 15 வருஷம். ஆனா அது 19 ஆண்டுகள் எங்க கூட இருந்துச்சு. அதுக்கு குட்ட வாழு, அதனால அதுக்கு குள்ளமணின்னு பேர் வச்சோம். எங்க அப்பா அம்மா கல்யாணத்துல இருந்துச்சு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து. ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சுன்னா, மரத்துல இருந்து விருந்த காக்கா குஞ்ச அதை எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும்னு பிளான் பண்ணிருச்சு போல. அந்த குஞ்சு கிட்டதான் இந்த நாய் போயிருக்கு. இதை எல்லா காக்காவும் பார்த்து ஒரே நேரத்துல அந்த நாயினுடைய தலையில கொட்டி 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 அதுக்கு 1 இன்ச்சில் ஓட்டையே விழுந்து, அந்த ஓட்டை புண்ணாகி நாயினுடைய முகம் வீங்கி செத்தே போச்சு. உரிமை பாராட்டுவாங்க, ஃப்ரெண்டு மூலமா உரிமை பாராட்டுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா உரிமை பாராட்டுவான், உரிமையா வந்து நிற்பான். தேவபுத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில இவனுக்கு என்ன வேலை? வேலை இருக்கு, வேலை இருக்கு. ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? உத்தமனாகிய யோபுவின் மீது என் மகன் மீது கண் வைத்தாயோ? ஆமா வச்சேங்கிறான். நீங்க நினைக்காதீங்க, உரிமை பாராட்டுவான். ஆவியானவர் இதெல்லாம் பேச சொல்லும் பொழுது கவனமா இருக்கணும். He is trying to take my place. நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஜாக்கிரதையா இருங்க சபையே, என் அன்பு சனமே, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்றானே. ஏன்? உரிமை பாராட்டுவான், உரிமை பாராட்டுவான். பவுல் வாழ்க்கையில உரிமை பாராட்டினான். எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உரிமை பாராட்டுவான். ஸ்மித் விகில்ஸ்மித் என்ற ஒரு தேவ மனுஷன் கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவர். ஒரு நாள் நைட்டு மூலியம் முடிச்சுட்டு வீட்டில் படுத்திருக்கிறார். பிசாசு வந்து கட்டில தரதரன்னு இழுத்துட்டு போய் ஃபேன் இல்லாத இடத்துல வச்சுட்டான். இவர் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வேர்க்குதுன்னு திருப்பி அவருடைய கட்டில இழுத்துட்டு ஃபேன் கடியில் போட்டு படுத்துட்டார். நல்லா அயர்ந்து தூங்கி விட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா திருப்பி கட்டில் அங்க கிடக்குது. இவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட உரிமை பாராட்ட பார்க்கிறான். தூங்குற மாதிரி படுத்திருந்தாரா, திருப்பி ஒரு உருவம் வந்து அவ்வளவு கோரமான முகம். அப்போ இவர் கண்ணை திறந்து பார்த்தா மிக கோரமான உருவத்துல, மிக கோரமான உருவத்துல ஒரு பிசாசு. இவர் எந்திரிச்சு நின்று எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு. இது பயந்து போய், என்ன எக்ஸ்கியூஸ் மீ? என்ன பார்த்தவனுக்கு பயமா இல்லையா? நரகத்தில் தள்ள வல்லவராகி இயேசுவுக்கு தான் எனக்கு பயம். உனக்கு எனக்கு பயம் கிடையாது. நீ வெளியே போறியா இல்ல நான் எங்க ஏசப்பாவை கூப்பிடாட்டானே ஓடி போச்சு. உரிமை பாராட்ட வரும். உரிமை பாராட்ட வலது பக்கத்துல யாருக்கு? யோசுவாவின் ஆசாரியனுடைய வலது பக்கத்துல. ஆசாரியன் எதற்கு அழைக்கப்பட்டவன் தெரியுமா?
தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்க யோசுவா என்னும் ஆசாரியனும், அதாவது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் ஆசாரியனும் செருபாபேலும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணியை மீண்டும் துவங்க அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவனுடைய வலது பக்கத்துல பிசாசு நிற்கிறான். இப்ப வாசிக்கமா தொடர்ந்து 2வது வசனமா 3:2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, உன்னை கடிந்து கொள்வாராக. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமானே, அத்தாலியாலே, ஏசபேலே, சனகரிப்பே, ரப்சாக்கேவே, சிமேயியே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை இப்பொழுதே கொடுக்கிறார் சபையே, இப்பொழுதே கொடுக்கிறார் ஜனமே. உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. நென்னவா சஃபீரா அல் தங்கசல்ஹ பரோஷ் அஸ்ஸபரந்தல சஃபீர் எஸ்தல்மனௌயிதாயா. ஆண்டவர் சில 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 வானங்களை திறந்து கொண்டிருக்கிறார். நீங்க பாருங்க, பாஸ்டர் தீமோத்தி மூலமா ஆவியானவர் பேசினது போல, இந்த இடத்தை விட்டு வெளியில போகும் பொழுது நான் அக்னிக்குள்ள வெந்துகிட்டு இருந்தேன், வெளியே வந்து நிக்கிற கொள்ளிடா நானே. என் மேல தழும்பு இருக்கும், என் மேல தழும்பு இருக்கும், என் மேல சில காயங்களின் தழும்பு இருக்கும். ஏன்னா அந்த தழும்பு மூலமா தான் அந்த வல்லமை வெளிப்படும். நான் பட்ட காயங்கள் என்னுடைய வல்லம். இப்ப புரியுதா வசனம் ஏன் இப்படி சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் உண்டு. எங்க தழும்பு இருக்கோ, எங்க அடையாளம் இருக்கோ, அங்கதாங்க வல்லமை புறப்படும், அங்கதாங்க வல்லமை புறப்படும். வெட்டுக்காயம், வெட்டுக்காயம். எங்க காயம் இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு, நான் என் ஆவியானவர் உணர்த்துறார். சிலருடைய சரீரத்துல என்றோ ஒரு நாள் பட்ட காயம் இன்று வரைக்கும் ஆறல, இன்று வரைக்கும் ஆறல அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா? காயத்தை பார்க்க ஆறாத காயம், அந்த புண்ணு ஆறவே இல்லை. தழும்போட கர்த்தர் உங்களை நிச்சயம் தொடுவார், நிச்சயம் தொடுவார். நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? என்ன தீக்குள்ள போட்டது உண்மைதாங்க. நீங்க ஏன் ஆண்டவர் காயப்பட அனுமதிக்கிறாருன்னு தெரியுதா? அம்மா அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிச்சிருங்களேன். இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை. நீ நானும், நீங்களும் நானும் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட ஒரு கொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தப்புவிக்கப்பட்ட கொல்லிங்க, தப்புவிக்கப்பட்ட கொல்லி. பிசாசினுடைய வஞ்சகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. தழும்பு இருக்குதா? என் பழைய காயங்கள் என்ன வேதனைப்படுத்துதுன்னு நினைக்காதீங்க. நான் அடைந்த அவமானமும் துன்பமும் என்ன டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுதுன்னு நினைக்காதீங்க. நான் அடைந்த காயம், நான் பட்ட வெட்கம், நான் அடைந்த எல்லா தழும்புகள் எதற்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்காக சாட்சி சொல்லுவாரு. என் பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டவள், அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்டவள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நிச்சயமாய் ஆமான் செய்த தூக்கு மரத்தில் இருந்து உங்களை தப்புவிக்கும், சிவந்த சமுத்திரத்தில் இருந்து உங்களை தப்புவிக்கும், வேடனின் கண்ணிக்கு. வாசிங்கக்கா 124வது சங்கீதம் 7வது வசனம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. இப்படியா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க இன்னைக்கு வார்த்தை. ஆண்டவர் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி. இன்னைக்கு அதிகமா நம்ம ஜெபிக்க போறோம். சில சூழ்நிலைகளை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், நிச்சயமாய் விடுவிப்பார்.
நீங்க போகிறதுக்கு முன்பாக நீங்க சொல்லுவீங்க, எனக்கு விரோதமாய் எழும்பின கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. பவுல் சொல்றாரு, ஆசியாவில் எனக்கு பட்ட காயம் உனக்கு தெரியணும். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் காயம். பக்கத்துல பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. அவங்கள பார்த்து பேசும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள தொடுங்க. சொல்லுங்க, உன் காயம் வெளியே தெரிந்தால் நல்லது. மூடி மறைக்கணும்னு நினைச்சீங்க. இப்ப கூட சில பேர் கேட்டிருப்பீங்க, எப்படியோ ட்ரை பண்ணேனே, இந்த பிரச்சனையை மூடி மறைச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்டிக்குள்ள அடைச்சு அத கடலுக்குள்ள தூக்கி போட்டுடலான்னு நினைச்சது, திரும்பி வரதுக்குள்ள தூக்கி போட்டு பெட்டி வீட்டுக்குள்ள கிடக்குது. சில நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு நேரிட்ட பிரச்சனைகளை வெளியரங்கமாக்குறது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சபை உடைச்சிட்டாங்க பாஸ்டர், கண்ணாடி உடைச்சது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நல்லது, நல்லது. அடைந்த வேதனை வெளியில தெரிவது நல்லது. தாவீதே, ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா, ஓ சந்ததியில தானே அவர் வருவேன்னு முடிவு பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா நீ பண்ண பாவத்தை மூடி மறைச்சிருந்திருக்கலாமே, ஆனா மறைக்காம வெளியே தெரிய பண்ணினது நல்லது. யூதாவே, நீதானையா கோத்திரத்திலேயே பெரியவனா மாற போற. தாமார் இடத்துல செய்ததை அவர் நினைச்சிருந்தாருன்னா மறைச்சிருப்பாரு, ஆனா மறைக்காதது நல்லது. என் புண்கள் வெளியே தெரிவது நல்லது. ஏன் லாசருவை குறித்து ஆண்டவர் எழுந்த பொழுது அவன் புண்களை நாய்கள் நக்கிற்று. இப்பதான் எனக்கே புரியுது, அதை எழுதுனதுனால தான் ஐஸ்வர்யவானுக்கு கிடைச்சது பாதாளம். புண்கள் தெரிய கண்டவனுக்கும் அந்த புண்களால் வேதனை உண்டாக்கி கண்டவனுக்கும் கர்த்தருக்காக வேதனையை சகித்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த இடம் பரலோகம். அங்க ஆபிரகாம் மடியில இந்த காயங்களோடு உட்கார்ந்திருந்தான். பாஸ்டர் தீமோத்தி மூலமா ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை என் உள்ளத்துல இன்னும் இருக்கு. ஆண்டவர் நகைப்பார், உங்களையும் நகைக்க பண்ணுவார், உங்களையும் மகிழ்ச்சியோட திரும்ப அனுப்புவார். ஆமென். என்ன வேதம் சொல்லுது, மனமகிழ்ச்சி தான் என்னதான் நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போஸ்தலர் 8:8 வாசிக்கிற அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமான் செத்த உடனே சூசா நகரம் ஆர்ப்பரித்ததா. அத்தாலியால் செத்த உடனே நகரம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்ததுன்னு இருக்கு. ஆண்டவர் உங்களை எப்ப திரும்ப நகைக்க பண்ணுவார்? நீங்க கொல்லியா மாறி, அக்கினியிலிருந்து வெளிப்பட்ட கொல்லியா மாறி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். பார்த்தீங்களா? நகைத்து கொண்டு தான் போவீங்க, நகைத்து கொண்டு தான் போவீங்க, சிரிச்சு கொண்டு தான் போவீங்க. ஹல்லேலூயா. பா, 3 பேர் இருந்தாங்க கல்தேயர் காலத்துல பாபிலோன்ல. கல்தேயருடைய மந்திரங்கள் எல்லாம் படிச்சு வச்சவங்க. அவங்க பெரிய சிலைய நேபுகாத்நேச்சார் பண்ணி வணங்கணும்னு சொன்னாங்க. இவங்க வணங்கல. அதுக்கு ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? என் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பது யார்? சவால், சவால், சவால் ஓடுறியாப்பா, சவால். ஆவியில வைராக்கியம் உள்ளவனா சொல்றீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா சவால் விட்டாலும் நீங்க சொல்லுங்க, கொல்லிடா, கொல்லிடா. நான் பூச்சிக்கொல்லின்னு சொல்லுங்க, நான் பிசாசு கொல்லின்னு சொல்லுங்க, நான் விஷ கொல்லின்னு சொல்லுங்க. அக்கினியில் அகப்பட்டது உண்மைதான். நான் வெந்து போவேன்னு நீ நினைச்ச, அப்பா என்னை வெளியில எடுத்து ஏன் அக்கினியிலிருந்து வெளியில எடுக்கிறாருன்னா, நீங்க விறகடுப்பு வச்சிருக்கிறீங்களா? விறகடுப்பு யூஸ் பண்ணாதவங்களை இன்னும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹோட்டல்ல. இல்ல, விறகடுப்பு யூஸ் பண்ணிருக்கிறீங்களா? ஒரு விறகு வெளியில எடுக்கும் பொழுது அந்த கொல்லி அணைஞ்சிருக்குமா இல்ல எரிந்தபடியே வெளியே வருமா?
அப்படி சொல்லுங்க. அந்த கொல்லிய வெளியில எடுக்கும் பொழுது நல்ல சில்லா வெளியில வருமா, இல்ல சும்மா கத கதன்னு வெளியில வருமா? சொல்லுங்க. அந்த கொல்லிய வெளியில எடுக்கும் பொழுது அது அப்படியே குளிர்ந்து போய் வருமா, இல்ல அந்த கொல்லியின் எரிந்த பகுதியை தொட கூட முடியாத அளவுக்கு கந்தகமா வெளியில வருமா? இப்ப தெரியுதா ஏன் உங்களை உள்ள தூக்கி போட்டாரு, ஏன் உங்களை எரிய ஒப்பு கொடுத்தாரு? வெளியில எடுக்கும் பொழுது ஒரு தனி உங்களை தொட முடிய கூடாது. கொல்லியா மாறு, அக்கினியா மாறு. சொல்லுங்க சொல்லுங்க. பிசாசே, உள்ள தூக்கி போட்டியா, போடு போடு. ஆனா அப்பா வெளியில எடுக்கும் பொழுது என்ன உன்னால தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. அந்த விரியன் பாம்பு நினைச்சிருக்கோம், ஐயோ இந்த விறகுக்குள்ள இருந்தேனே. விறகுக்குள்ள விரியன் பாம்பு இருந்ததற்கு காரணம் என்னன்னா, விறகு எப்படி இருந்துச்சு, நல்லா நல்லா அப்படியே அதுக்கு ஏத்தார் போல ரொம்ப சொகுசா அப்படி உள்ள படுத்துக்கிற அளவுக்கு நிழலா நிழலா. ஆண்டவர் பிசாசு எங்க மறைஞ்சிருந்தாலும், எந்த விறகுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும், அந்த மெலித்தா தீவுல இருக்க பபுளியுவே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பகுதியில இந்த விரியன் பாம்பு போய் ஒளிஞ்சிருக்குது. தீவுல எத்தனை பேர் இருந்தாங்க, யாரு கையில ஒப்பு கொடுக்கலையே. ஏன்? பவுல் இதுக்காகவே வந்து, இதுக்காகவே ஆண்டவர் அனுப்பிச்சு, இதுக்காகவே அவனை தப்புவித்து. அப்போஸ்தலர் 27 வாசிக்கிறோம், அவன் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவனா இருந்தானா. ஆனா அந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை தப்புவிக்க பண்ணி தீவுக்கு கொண்டு வந்து அவன் கையால ஒரு விறக பிறக்கி. நான் திருப்பி சொல்றேன், யாராலையும் ஜெயிக்க முடியாத சில யுத்தங்களை தேவ பிள்ளைகளாகி நம்மளை கொண்டுதான் ஜெயிக்க வைப்பார். எனக்கு மாத்திரம் எந்த விறக தூக்குனா உள்ள அவன் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும். ஏன்னா நான் once upon a time கொல்லியா, I was a கொல்லி. நான் ஒரு கொல்லியா இருந்ததுனால எனக்கு தெரியும் எந்த கொல்லிக்குள்ள பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். கையை தட்டி நன்றி சொல்லுங்க. நான் காயப்பட்டது ஏன், நான் நொறுக்கப்பட்டது ஏன், நான் அவமானப்படுத்தப்பட்டது ஏன் இப்ப தெரியுதா? வெளியில எடுக்கும் பொழுது நான் ஒரு கொல்லி. மனாசெரி பட்ட கனமா, முகத்துல தழும்பு இருக்கு, கையில தழும்பு இருக்கு, ஆக்சிடென்ட் தழும்பு வந்துருச்சு. வருத்தப்படாதீங்க, யாருக்கெல்லாம் தழும்பு இருக்கும், சிசேரியன் தழும்பு வந்துருச்சு. நான் என் மனைவிட்ட போய் சொல்ல போறேன், அம்மா இந்த தழும்புல இருந்து வல்லம பாயுமா. எனக்கு பாருங்க, 5th படிக்கும் பொழுது, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது சொன்னேன். எத்தனை ஆண்டுகள் தெரியல, சினிமா பாட்டு டான்ஸ் ஆடாதான் ஆண்டவர். 5th படிக்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, ஏசப்பா சொல்ல சொல்லி, நான் பாட்டுல மியூசிக் தானேன்னு போய் ஆனுவல் டேக்கு 5th படிக்கும் பொழுது டான்ஸ் பிராக்டிஸே ஆரம்பிக்கல. இன்னும் பிராக்டிஸுக்கு முன்னாடியே நேரா போய் ராட்னத்துக்குள்ள விரல விட்டு 2 துண்டாய் விழுந்துச்சு. இன்னைக்கு அதை எடுத்து டாக்டர்லாம் ஒட்டி வச்சு ஏதோ நடக்குது, ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரு. யோசிச்சு பார்க்கிறேன், அன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு தழும்பு வந்ததுனால தான். இங்க பாருங்க, இல்ல இது எப்படி அழகா இருக்கு, இந்த விரல் அழகா இருக்கா, இது பேரழகா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எங்க போனாலும் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விரலை இப்படி மடக்கிக்கலாம், பின்னாடி முன்னாடி மடக்கினாலும் மடங்கணும், பின்னாடி மடக்கினாலும். ஆனா இந்த விரல் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் முன்னாடி மடக்கினாலும் மடங்க மாட்டேன், நிற்கும். ஏன்னா நான் ஏசப்பா பிள்ளடா அப்படிங்க. பின்னாடி மடக்கலான்னு பார்த்தா பின்னாடி என்ன செய்யாது, மடங்காது. என்னன்னு கேட்டா, நான் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமா இருக்கிறேன்னு சொல்லுது. இது ஆட்டும் பொழுது நான் அசைக்கப்படுவேன்ங்குது, இது ஆட்டும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லைங்குது. ஏன்? கொல்லி. ஆமென் சொல்லுங்க, கொல்லி. இந்த தழும்பு பார்த்திருக்கிறீங்களா? எங்க அப்பா நைக்கு சிம்பிள் அப்பவே போட்டார் என் கையில. 2 ரூபா எடுத்துங்க எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து. எத்தனை ரூபா? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறோம். எங்க அப்பா ஆர்மி மேன், இப்போ பிரதான ஆர்மி மேன், பரலோக ஆர்மிக்கு மேனா இருக்கிறாரு. கடந்த 22-26 வருஷங்களா
அப்போ ராணுவத்திற்கு ஆர்மி மேன் 2 ரூபாய் எடுத்து கோலி கொண்டு வாங்கன்னு எங்க அப்பா வச்சாரு பாருங்க சூடு. எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது, இது 5th படிக்கும் பொழுது, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 5 வயது, இது 10 வயது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு வைக்கிறாரு போல. சரி, அல்லேலூயா. இல்ல சில 5 வருஷத்துல நல்லது, 25ல கல்யாணம் பண்ணாரு, அது நல்ல விஷயம் தான். 30வது வருஷத்துல ஊழியத்துக்கு அழைச்சாரு. இப்ப 35 என்ன பண்ண போறாரோ என் ஊழியத்துல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கா நான் பெருக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானே விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்க கூடாதா? ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். நல்லா கவனிங்க. இதை சூடு வச்சார். இப்ப தழும்பு. இப்ப பணத்தை பார்த்தா பணத்தை தூக்குமா அந்த கை? பண விஷயத்துல கர்த்தர் உண்மையிலே சொல்றேங்க, இந்த தழும்புனால தான் நினைக்கிறேன். இப்போ கொடுக்கிறதுலையும் உண்மைத்துவத்திலையும் அநேகரை பார்த்து கற்றுக்கொள்ள வைத்தார். எங்க மாமா பாஸ்டர் எட்வர்ட், எங்க தலைமை போதகர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா, இப்படி சிலரோடு நான் வாழ்ந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பணம் முக்கியமே கிடையாது. அவரை நம்பி போனா அவர் எனக்கு அதை கொடுத்துருவார். நான் அதை சார்ந்து போக முடியாது. நான் பிரசங்கம் பண்ண, ஐயோ ஒரு நாள் அப்படிதான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார், ஆண்டவர் உங்களை நேசிப்பார். இதுல ஏதாச்சும் பைபிளுக்கு விரோதமான வார்த்தையை தப்பு வைப்பார்னு பைபிள் இருக்கு, நேசிப்பார் பைபிள் இருக்கு, காப்பார்னு பைபிள் இருக்கு, உயர்த்துவார்னு பைபிள். இதை சொன்னா கள்ள போதகருங்கிறாங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், பணத்தை குறிச்சு ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம பேச வேண்டிய அவசியமே. வசனத்தை பேசுங்க. வாட் வாஸ் ரிட்டன் இஸ் மோர் than enough to bless you. ஏசப்பா உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிடுங்க. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். எப்படி கொல்லிங்க சொல்லுங்க. நான் ஒரு ஆமென் ஆமென். பவுல் என்ன சொல்றாரு? நான் ஆசியா பட்டணத்துல அடைந்த துன்பத்தை நான் சொல்ல மனதாய் இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கக்கா. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. என்ன நம்பிக்கை அற்று போச்சு? பிழைப்போம் என்கிற. இதே வார்த்தை எங்க சொல்றாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ல சொல்றாரு, பிழைப்போம் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல பாஸ்டர் சொல்றாரு. கொரிந்தியர்ல வாசிங்க, பிழைப்போம் என்ற நம்பிக்கை. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும், இதுதாங்க வசனம், அப்படிப்பட்ட மரணத்தின் என்று அவர் எங்களை தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா வாசிப்போம் எல்லாரும். அவர் எங்களை தப்புவித்தார். வாசிங்கம்மா. இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. He was saving me, he has saved me and he will save me. அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார். ஏசாயா 46:4 என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க அக்கா. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். சங்கீதம் 35:10 என்ன சொல்றார்? வாசிங்க. சங்கீதக்காரன் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகரியாவுல பிசாசு நிக்கிறான். அவனுக்கு அழுக்கு வஸ்திரம் வேற இருந்துச்சு, அதையும் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி. ஆமென். ராஜா என்ன கேட்டாரா? என் கையில் இது ஒண்ணு யார் தப்புவிப்பா? வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 3
15 கீழே வந்துருங்க அக்கா. அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். மிரட்டுறாரு, போடப்படுவீங்க. பிசாசு மிரட்டுவான். அநேக நேரத்துல நம்மளுக்கு எப்படி திரும்ப சேலஞ்ச் வரும், நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னா, நான் அடைய போகிற, நுழைய போகிற, அனுபவிக்க போகிற சில சூழ்நிலையை கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ராஜா சொல்றாரு, எரிகிற அக்கினி சூளையில தூக்கி வீசப்படுவீர்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? சவால் விடுறாங்க, சவால் விடுறான், சவால் விடுறான் பிசாசு, சவால் விடுவான் சத்துரு. சில பிரச்சனைகள் பயங்கர சவாலா இருக்கும், சில போராட்டங்கள் பயங்கர சவாலா இருக்கும். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அடுத்து பாருங்களேன், 17வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து சொல்றாங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனா எரிகிற சூளைக்கு விடுவிச்சாரா? இல்லையே, உள்ள போட்டுட்டு தானே வெளியில எடுத்தாரு. உள்ள சில தேவ பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் ஆயில் ஃப்ரை அவசியமா இருக்குது. சில நேரத்தில் உங்களை கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் வெளியில எடுக்கிறார் பாருங்க. ஏன்னா வேகாத கறியை சாப்பிட்டா நம்மளுக்கு ஆகாது. அன்குக்டு ஃபுட் எல்லாம் அன்ஹெல்தி. தப்புவிப்பார்னு சொன்னாலும் ஆண்டவர் உள்ள போட வச்சுட்டு தான் வெளியில எடுக்கிறார். ஏன்னா அப்பதான் சொல்லுவாரு, அவன் அக்கினி நின்று விடுவிக்கப்பட்ட கொல்லி. அடையாளமா இருக்கணும்ல நீங்க, ஆண்டவருக்காக அடையாளம் ஆகணுமே, அதுக்காக தாங்க, அதற்காகத்தான் தப்புவிக்கிற தேவனுங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தப்புவித்தார். ராஜாவுக்கு கோபம் வந்து 7 மடங்கு, 7 மடங்கு. இப்ப கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை 7 மடங்கு பெருசா மாறுது. எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மளை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவரும் ஆகிய பிதாவை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்கணும். கலாத்தியர் 1:4 வாசிங்க. சில வசனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், தியானிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை தப்புவிப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். செப்பனியா 1:17-18 வாசி பார்த்தீங்கன்னா, வெள்ளியும் பொண்ணும் நம்மளை தப்புவிக்காதுன்னு போட்டிருக்கு. வெள்ளியும் பொண்ணும் நம்மளை தப்புவிக்காது. யார் தான் தப்புவிக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களையும் என்னையும் தப்புவிக்க முடியும். ஆமென். மீகா தீர்க்கதரிசி 5:6 சொல்றாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசி 3:12 சொல்றாரு. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னையும் உங்களையும் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 42, எரேமியா 35, எரேமியா 20வது அதிகாரத்தில் 15வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 116:8, சங்கீதம் 107:20, சங்கீதம் 91, இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. 91 3வது வசனம், 15வது வசனம், இந்த எல்லா வசனத்திலையும் வாசிச்சா ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல கர்த்தர் அனுமதித்தார். இந்த ஒரு வார்த்தை எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்து தேவ பிள்ளைகளை தப்பு வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாததல்ல. 1 சாமுவேல் 23 தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு அடிதான் வித்தியாசம். ஒரு அடிதான். மலைக்கு அந்த பக்கம், மலைக்கு இந்த பக்கம். தாவீது திடீர்னு அவனை வளைந்து கொண்டார்கள்னு போட்டிருக்கு. வளைந்து கொண்ட நேரத்தில்
சவுலுக்கு ஒரு செய்தி வருது, ராஜாவே, பெலிஸ்தியர்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டார்கள், முற்றுகை போட்டு விட்டார்கள். தாவீதை சவுல் சூழ்ந்தா சவுல கர்த்தர் சூழ்ந்துகிட்டாரு பாருங்க. இப்படிதாங்க உங்களை காப்பாத்துறாரு, இப்படிதான் விடுவிக்கிறார், இப்படிதான் பிசாசு கிட்ட சொல்றாரு, அவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி. செய்தி வருது, பெலிஸ்தர் வந்துட்டாங்க. சவுல் உடனே அவ்விடத்தை விட்டு ஓடி போனான். ஆண்டவர் தப்புவித்தார். ஆமென். எத்தனை சூழ்நிலை. எரேமியா 38 எரேமியா குழிக்குள்ள இருக்கிறான். எந்த ராஜா குழிக்குள்ள போட்டாரோ அதே ராஜாவை கொண்டு மீண்டும் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல மோசையை எங்கெங்க கொண்டு போய் விட்டாங்க? உங்க அம்மா எதுல போய் போட்டாங்க? நைல் நதியில. அதே நைல் நதியில கடந்த 1 மாசமா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெத் செரிமனி, அடக்க ஆராதனைகள். அதே ஊர்ல இருந்து அத்தனை பிள்ளைகள் அந்த நதியில தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நதியில மோசையை கர்த்தர் உயிரோடு மிதக்க பண்ணினாரே. அநேகர் மரித்து போன இடங்களில் கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சு தப்புவித்தாரு. யாருங்க அப்படி செய்வா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எல்லாரும் முழங்கால் படிட்டு வந்து முழங்கால் படிட்டு எழுமி நிற்க முடிந்தவர்கள் எழுமி நின்று நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார். பாஸ்டர் தீமோத்தேயோடு ஏற்கனவே தெளிவா பேசிவிட்டார். வீட்டுக்கு போகும் பொழுது சொல்லிட்டு போங்க, நான் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி. நான் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி. அக்கினிக்குள்ள போடப்பட்டது உண்மைதான், ஆனா கர்த்தர் என்னை வெளியே எடுத்தார். என் மேல தழும்பு இருக்கிறது உண்மைதான், ஆனா கர்த்தர் அதை தான் பயன்படுத்துவார். என் மேல சில அடையாளங்கள் இருப்பது உண்மைதான், ஆனால் அதுதான் கர்த்தருக்கு தேவை, அதுதான் கர்த்தருக்கு தேவை. ஏசப்பா பரலோகத்துக்கு அப்படியே போயிரலையே, சரீரம் முழுவதும் உழுத போல அடிக்கப்பட்டவராய் காயப்பட்டவராய் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட நிலைமையில தான் நாங்க பரலோகத்துக்குள்ள போனாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில தழும்புகள் இருந்தால் தான் மகிமையை பார்க்க முடியும். அடையாளம் இருந்தா தான் தகவகமனா உட்டகாதனவா ரீ கஷேகத்தனகா. நீ பட்ட காயம், நீங்க பட்ட காயம், நீங்க அடைஞ்ச வேதனை, நீங்க சிந்தின கண்ணீர், இவைகள் எல்லாம் இருந்ததுனால தான், இவைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான், இவைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மகிமை என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்க வலது வாரசத்துல பிசாசு நிக்கிறானா? உங்களை விரோதிப்பதற்கு பிசாசு நிக்கிறானா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். உங்களுடைய நிலைமையை கர்த்தர் வந்து சொல்றாருங்க. யோசுவா அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லின்னு யோசுவா சொல்லல, கர்த்தர் வந்து சாட்சி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொல்லியா இருந்ததை அவர் அறிந்திருக்கிறார், நான் விட்ட கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார், நான் பட்ட வேதனையை அவர் அறிந்திருக்கிறார், நான் அடைந்த அவமானம் அவர் அறிந்திருக்கிறார். நான் சில காயங்களில் இருந்து இன்னைக்கு மகிமை வெளிப்படுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட வேதனை நிமித்தம் சில மகிமை வெளிப்படுகிறது. உங்களுடைய வேதனை உங்களை அடக்கி வைக்கல, உங்களை கொளுத்தி விட்டு இருக்கிறதுங்க, கொளுத்தி விட்டு இருக்குதுங்க. நீங்க கடந்து வந்த சில வேதனையான பாதைகள் உங்களை கொளுத்தி விட்டு இருக்குது, உங்களை அக்கினியாய் மாற்றி இருக்குது, உங்களை கொல்லியாய் மாற்றி இருக்குது. உங்களை யாராலும் பட முடியாது. டுமானா செண்டலோ சஃபரட்டாயா தானியேலே, உன்னை சிங்க கெபியில போட்டு உன் உருவம் தெரியாதபடி உன்னை உருக்குலைக்க வேண்டும் என்று சத்துரு நினைத்தார். ஆனால் கர்த்தரோ சிங்கங்களின் வாய்களை அடைத்து அந்த சிங்கங்களுக்கு சொன்னார், என் மகனாகிய தானியேல் அக்கினியில் நின்று விடுவிக்கப்பட்ட கொல்லி. சகோதரர்களை நினைச்சாங்க, யோசேப்பை குழிக்குள்ள போட்டுட்டு அவனை எப்படியாவது கொன்றுடலாம்.
கர்த்தர் சொல்லிருப்பார், ஏ பள்ளமே, ஏ பள்ளமே, ஏ குழியே, ஏ பள்ளத்தாக்கு, என் பிள்ளைய தொடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவன் அக்கினி நின்று விடுவிக்கப்பட்ட கொல்லி. அக்கினிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய இயற்கையான நிறத்திலையும் இயற்கை தன்மையோடும் இயற்கையான என்னுடைய வடிவமைப்போடு உள்ள போனேன். ஆனா வெளியில வந்தா என் இயற்கை என்னுடைய இயற்கை தன்மை மாறி, என் இயற்கை நிறம் மாறி, கர்த்தர் விரும்புகிற நிறத்திலோ, கர்த்தர் விரும்புகிற தன்மையிலோ, கர்த்தர் விரும்புகிற உஷ்ணத்திலோ, கர்த்தர் விரும்புகிற வல்லமையிலோ நான் வெளியே வந்திருக்கிறேன். சத்துருவே, எனக்கு விரோதமா நீ எப்படி எழும்ப முடியும்? அக்கினி இறங்கி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை இப்பொழுது சுட்டரித்து கொண்டிருக்கிறது. ஏங்க ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார்னு புரிஞ்சிருச்சா? ஏன் காயப்படுத்துவேன்னு சொன்னார்னு புரிஞ்சிருச்சா? எங்க கர்த்தர் அனுமதித்த காயம் இருக்கோ அங்கதாங்க மகிமையே, அங்கதாங்க விடுதலையே, அங்கதாங்க உங்களுடைய எல்லா விதமான அபிஷேகமும் புறப்பட்டு வருங்க. அவர் காயப்படுத்தின சந்தோஷப்படுங்க, அவர் காயப்படுத்தின சந்தோஷப்படுங்க. என்னுடைய தேவனுடைய அனுமதி இல்லாம எனக்கு எந்த காயமும் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். பவுல் கெஞ்சுறான், அப்பா இந்த முள் சாத்தான் கொட்டுறான்பா, இந்த முள்ளு தாங்க முடியல, முள்ளு தாங்க முடியல. ஆண்டவர் எடுத்தாரா? கொடுத்தார். போதும்பா, வச்சுக்கோ, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில், அதுதாங்க அக்கினிக்குள்ளிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. உன் பலவீனத்தில் என் பலன், உன் பலத்தில் என் பலன் அல்ல, உன் பலவீனத்தில் என் பலன், உன்னுடைய காயத்தில் என் காயம், உன்னுடைய தழும்புகளில் என்னுடைய வல்லமை, உன்னுடைய அடையாளத்தில் என்னுடைய அதிகாரம் இன்றைக்கு வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. சந்தோஷப்படுத்துகிறார். காயத்துக்காக கையை தட்டி நன்றி சொல்லுங்க. காயத்துக்காக கை தட்டணும், தழும்புகளுக்காக கை தட்டுங்க. அவரே எனக்காக இத்தனை தழும்புகள் சரீரத்தில் பட்டிருக்க நான் ஏன் இதை சுமக்க கூடாது? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா, நான் பட்ட காயங்களுக்காக நன்றி, நீர் அனுமதித்த வழிகளுக்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நீ நடத்தின பாதைகளோ. ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இப்பொழுது இருக்கிறபடி. அதாவது என்ன சொல்றான் தெரியுமா? நீ பார்க்கிறபடி, நீ பார்க்கிறபடி. நீ குழிக்குள்ள போட்ட காயம் கூட என்னிடத்துல இல்ல பாரு. நீ குழிக்குள்ள தூக்கி போட்டப்ப இருந்த காயம் கூட இல்ல பாரு. சிறைச்சாலையில இருந்த அடையாளம் இல்ல பாரு. நீ எனக்கு தீமை செய்தது உண்மை, ஆனால் இப்பொழுது இருக்கிறபடி. அப்படின்னா கர்த்தர் என்னை நடத்தி என்னை தப்புவித்த வழியை நிச்சயமாய் உங்களை காயப்படுத்தினவர்கள் காண்பார்கள். காயப்படுத்தி காயம் கட்டுவார், உண்மையிலே மறைப்பாருங்க. நீங்க காயப்பட்டது உங்களுக்கு தான் வருத்தம்னு ஆவியானவர் சொல்றாரு.
மற்றவங்க உங்க காயத்தை பார்த்து பரிதபிக்கிறாங்க, உங்க தோல்வியை பார்த்து பரிதபிக்கிறாங்க. ஆனா நீங்க தான் குற்ற உணர்வுல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, ஐயோ நான் அதமானேனே, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஐயோ நான் ஒரு பாவி, என் நிலைமை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமா? இல்ல சகோதரியே, இல்ல. அந்த காயங்கள், இந்த காயங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவதற்காக தான். கர்த்தர் நிச்சயம் அதை மறைப்பார். லோதே பாரிலிருந்து வெளியே வந்த மேவி போசேத்து முடவனான மேவி போசத்தை ராஜாவாகிய தாவீது மேஜையில உட்கார வைத்து அவனுடைய முடத்தை மறைக்கவில்லையா? அவனுடைய முடத்தை மறைக்கவில்லையா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தப்பு வைக்கிறார். ஜெப சிந்தையிலே இருங்க, கண்களை திறக்க வேண்டாம். அப்பா ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் தொட ஃப்ரீ, செட் ஃப்ரீ இன் ஜீசஸ் நேம். தப்பு வைக்கிறார், பாவ பழக்கத்திலிருந்து தப்பு வைக்கிறார், ஆத்மாவை தப்பு வைக்கிறார். நிஹசிரா சல்பிரண்டோஷ் நிஹத்தில் பகா நீசஃபர்டி நமசல்லா லெஹிஷேந்திரபல்லு ஃபியாட்டகா லீகாண்டோஷ் லகூர் பந்தன் மன்ஹசல்லை நிஹசிஃபி லூஷ் காம்பல்லு சஃபட்டல்லா லகண்ட கதனபனகத்தலாரிபந்தினோஷ். விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு வெளியே கொண்டுட்டு வராரு. சிறைச்சாலைக்கு தப்பு வைக்கவில்லையா? சிறைச்சாலைக்கு தப்பு வைக்கவில்லையா? தப்பு வைப்பார், தப்பு வைப்பார், தப்பு வைப்பார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விடுதலை நாயகன் வெற்றியை தந்துவிட்டார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன நல்ல சந்தோஷமா விடுதலை, ஒரு விடுதலையின் அபிஷேகம். நல்ல 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 கைகளை தந்தி எனக்குள்ளே விடுதலை. ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலையோடு கடந்து போகட்டும்பா, விடுதலையோடு கடந்து போகட்டும்பா. அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி என்று சொல்ல வைங்கப்பா, கொல்லின்னு சொல்ல வைங்கப்பா. விடுதலையின் அபிஷேகம் இடத்துல கடந்து செல்லட்டும்பா. ஒருவரும் வந்த வண்ணமா போக கூடாது. நான் கொல்லி, நான் கொல்லி, நான் கர்த்தருக்காக தழும்புகள் உள்ளவர், நான் கர்த்தருக்காக தழும்புகள் உள்ளவர். ஷகதாடலா பரகதா நிகதுதபலா ஷதடலா நிகபாகதால ரமலா நிகதுதபலா கதலரா நிகதால ராமனதலா. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. விடுதலை, விடுதலை. ஆமென். வெற்றியை அருளினார், எனக்குள்ளே இருக்கிறார். துடகபரபரபரபர சத்தகபா நிகபகதலபரத விடுதலை நாயகன் லிஷகதகபனகதபனபனபனபனப அருளினார், ரிகபரஷகதலபகதலபகதலப ரிகபகதலபனபன ஷகதுடகபனக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்களை காயப்படுத்தின நாட்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
எத்தனை பேர் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? காயங்களுக்காக நன்றி அப்பா, என் தழும்புகளுக்காக நன்றி அப்பா, நான் பட்ட கஷ்டங்களுக்காக நன்றி அப்பா. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்குல இருந்து யார் என்னை எவ்வளவு காயப்படுத்தினார், அவைகள் வெளிப்பட போகிற மகிமைக்கு, அவைகள் வெளிப்பட போகிற மகிமைக்கு தான் ஆண்டவரே நான் பட்ட காயங்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. Come on, lift up your hands. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நான் அடைந்த காயங்களுக்காக நன்றி, நான் அடைந்த காயங்களுக்காக நன்றி. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே. எஸ் தேவன் இயேசுவே, யாருக்கு புரியும்? ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், யாருக்கு புரியும்? உறவாணி நீங்க இல்லாமல் விழிக்காதே, உதவாத என்னில் நீர் உறவாடி. தேங்க்யூப்பா. நீங்க இல்லாமல் என் உறவு நீங்க உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க அப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க ஆண்டவரே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். அப்பா, அக்கினியிலிருந்து என்னை வெளியில எடுத்து கொல்லின்னு சொல்லி பிசாசுக்கு விரோதமாய் என்னை சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவுன்னு சொல்ல வைங்க. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்த என்ன அரியணையில உட்கார வைக்கும் பொழுது நான் நினைப்பேன், அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. என்னை காயப்படுத்தும் பொழுது நான் காயப்படாமல் சிரித்து கொண்டே சொல்லுவேன், நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி, நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி, நான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. என்னை ஏமாற்றும் பொழுது, முகத்திற்கு முன்பாக என்னை காரி துப்பும் பொழுது நான் சிரித்துக் கொண்டே சொல்லுவேன், நான் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி ஐயா, நான் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி ஐயா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. சவுலே 1 சாமுவேல் 18 தாவீதை நோக்கி ஒரு ஈட்டியை எறிந்த பொழுது அவன் தப்பின பின்பு கர்த்தர் அந்த ஈட்டியை பார்த்து சொல்லியிருந்திருக்கலாம், என் மகன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. எத்தனையோ சூழ்நிலையில உங்களை காயப்படுத்தி 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 அழ வச்சு உங்களை கதற வச்சு, ஐயோ ஏசப்பா நீங்க என் சத்தத்தை கேட்கலையா, என்கிட்ட நீங்க இல்லையா, என் கூட நீங்க வரலையா, என்னை நீங்க நேசிக்கலையான்னு ஆண்டவர் கேட்க வச்சதற்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்கிட்ட போய் சொல்லுவாரு, என் பிள்ளைய தொடாத, அவன் அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொல்லி. ஏசப்பா எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக நன்றி.
தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் எரிந்து பிரகாசிக்கிற கொள்ளிகளாய் கர்த்தர் மாற்றினதை எங்களுடைய கண்கள் காணட்டும் தகப்பனே. பாஸ்டர் அலெக்ஸ் மேடையில் உட்கார்ந்திருக்கிற தேவ மனுஷர்களை, கீழே உட்கார்ந்திருக்கிற தேவ மனுஷிகளை, ஒவ்வொரு சுவிசேஷகிகளை, அப்போஸ்தல அழைப்பு பெற்றவர்களை, வேற ஒரு சபையில ஊழியம் செய்கிறவர்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க, வாலிபர்கள் மினிஸ்ட்ரி பண்றவங்க, ஊடா காபா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க எல்லாரையும் கர்த்தர் அக்கினியாய் எரிகிற கொள்ளியாய் பயன்படுத்துவீராக. நான் பார்க்க இயேசுவை குறித்து வசனம் சொல்லுது, அவருடைய ரூபம் பார்க்கத்தக்க ரூபம் அல்ல, கொள்ளியும் பார்க்கிற மாதிரி இருக்காது. கொள்ளி எப்படி இருக்காது, ஆனா தாக்குற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கொள்ளி பார்க்கிற மாதிரி இருக்காது, ஆனா தாக்குற மாதிரி இருக்கும். நான் பார்க்கப்படுகிறவன் அல்ல. நீங்க நினைக்க கூடாது, லார்ட் என்னை ஃபேமஸ் ஆக்குங்க, என்னை எல்லாரும் முன்னாடி போய் நிப்பாட்டுங்க, என்னை எல்லாருக்கும் முன்பாக பயன்படுத்துங்க, என்னை எல்லாராலும் விரும்ப மாதிரி செய்யுங்க, யாரும் என்ன வெறுக்க கூடாது, எல்லாரும் என்ன நேசிக்கணும், நான் போனாலே என்ன மதிக்கணும், நான் போனாலே அவங்க அப்படி செய்யணும், எனக்குன்னு ஒரு சேர் கொடுக்கணும், அப்படி நினைக்காதீங்க. நீங்க பார்க்கப்படுகிறவர்கள் அல்ல. நீங்க யார் தெரியுமா? தாக்குகிறவர்கள். ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அக்கினிக்குள்ள கிடங்க, வெந்து போனாலும் பரவாயில்ல, அவர் சமூகத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. அவர் சமூகத்தை விட்டு எங்க அப்பா எனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு, நீயும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஒரு பாம்பு என்னை கடிச்சாலும் நீ என்னை காப்பாற்றக்கூடாது. எனக்கு அப்படி ஜெப வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார் சின்ன வயசு. அது இன்னும் என் இருதயத்தில் இருக்குது. என்ன சொல்ல வராரு? ஜெபத்தை விடாத, உன் தனி ஜெபத்தை விடாத, நீ கொள்ளியாய் மாறுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு